வணக்கம். சுரேஷ் நாயுடு பேசுகிறேன். இப்போ தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன் வரப்போகுது 2026. இப்போ ஏதோ சார் ஃபார்ம் அப்படி ஃபில்அப் பண்ணி கொடுங்க, இதை ஃபில்அப் பண்ணி கொடுத்தா தான் ஓட்டு, இல்லைன்னா ஓட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ கேட்குறாங்களாம் கொள்கிறாங்களாம். சார் படிக்க தெரியாதவங்களாம் எப்படி சார் இதை ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுவாங்க, எப்படி இது பண்ணுவாங்க? இது முதல்ல சார்னால் என்னன்றது சரியாக தெரியல. இப்போ அரசாங்கம் தான் பார்த்து நடவடிக்கை எடுக்கணும். இப்போ எங்கள் வீட்டாண்ட இப்போ நான் ஓட்டு போடுறேன்னா, எனக்கு இப்போ ஓட்டு இல்லையா, இப்போ நான் ஆதார் கார்டு, இப்போ ஓட்டர் ஐடி இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறேன், ஆனால் எனக்கு ஓட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அரசாங்கம் தான் அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். இப்போ என்ன மாதிரி ஒரு 7 பேர் 8 பேருக்கு ஒரு ஒரு பூத்தில் ஓட்டு இல்லை ஒரு தொகுதியிலே ஓட்டு இல்லைன்னா அந்த தொகுதியில் மறுபடியும் ரீஎலெக்ஷன் வைக்கணும். அப்படி ரீஎலெக்ஷன் வைக்கலைன்னா ஜெயிச்ச கேண்டிடேட் வந்து டம்மி கேண்டிடேட்டு அப்படின்ற பட்டம் கொடுக்கணும்.